அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முக்கூட்டு கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்க இருக்காங்க. இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, அந்த வகையில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசி சிந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பல கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் போனாலும் கூட ராகு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால, சுக்கிரன் அவரோடு இணைந்திருப்பதால் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் மறைவது எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதப்படுவதையும், எதிர்பாராத விஷயங்கள் திடீரென நடந்து விடுவதையும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்து உங்களுடைய தைரிய ராசியை பார்வையிடுவது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கஷ்டங்களை எதிர்கொள்ளும் தைரியத்தை தரக்கூடிய நிலையில் கேது இருப்பதால் தெய்வ சிந்தனைகள் உங்களுக்கு பலன் தரும் விதமா அமையிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசி கூறியவன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் செலவுகள் அதிகரிக்குங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையில் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியங்களும் கூட கூடுதலாக ஆகி கடன் வாங்க வேண்டி வைக்குங்க. அதனால இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி புதன் இணைவது நல்லதல்லங்க. தாய் வழி உறவு சிக்கல்களை காட்டும் என்பதால் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் சிக்கனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ராகுவினுடைய சேர்க்கை சனிக்கு ஏற்படுவதால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் குருவும் சப்தமத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால் மனதில் தவறான எண்ணங்களும் பழக்க வழக்கங்களும் கூட நட்பும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அமைதி நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையை இவை பாதிக்குங்க. அதனால கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிறருடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிறரை நம்பி பணம் கொடுக்க வேண்டாங்க. நண்பர்களுக்கு உதவி செய்ய ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. வெளிநாடு சென்று பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் இப்போது தாய்நாடு திரும்புவதற்கான ஒரு சூழல் இருக்குதுங்க. இதனால் உங்களுடைய வருகை உங்களுடைய குடும்பத்தாருக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் செல்ல தெளிவாக அறிவுறுத்தது. அதே போல் துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் ராகுவும் கூடிய விரைவில் இணைய இருப்பதால அன்றாட பணிகள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் வருத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. சக ஊழியர்களிடம் நிர்வாகத்தினரை பற்றி தவறாக பேச வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய பணிகள் உண்டு என்று இருப்பது நல்லது. அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசினியர்கள் தங்களுடைய பொறுப்புகள்ல கவனமாக இருக்க வேண்டுங்க. எந்த ஒரு வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அவற்றில் கண்ணும் கருத்துமாக இருந்து வேலையை சரிவர முடித்து கொடுப்பது நல்லது. அந்த வேலையை
பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாங்க. ஏன்னா உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்காகவே அவர்கள் அந்த வேலையை சரிவர செய்து முடிக்காமல் ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடிப்பது உங்களுடைய எதிர்கால உத்தியோகத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லதுங்க. கிரக நிலைகளின்படி நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடும். சக கூட்டாளிகளினாலும் சிரமங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. குறிப்பாக உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை திடீரென்று உயர்வதால உற்பத்தியை குறைத்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடுங்க. வர வேண்டிய பாக்கிகள் வசூலிப்பதில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களினாலும் தொல்லைகள் ஏற்படக்கூடுங்க. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். வெளிமாநில பயணங்களினால் எதிர்பார்த்த அளவிற்கு ஆர்டர்கள் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. இருந்தாலும் நஷ்டம் ஏற்படக்கூடிய அளவிற்கு பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல துலாம் ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெரும்பான்மையான கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. வருமானம் நீடிக்கும். இருந்தாலும் பற்றாக்குறை சற்று கடினமாக இருக்கும் என கிரக நிலைகள் உணர்த்தது. கூடுமான வரையில் திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை தரங்க. திரைப்படத்துறையினருக்கு முயற்சிகள் வெற்றி பெறுவது சற்று கடினம் தாங்க. ஆடம்பர செலவினங்களை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டும். சற்று தாராளமாக செலவு செய்து பழகிவிட்ட உங்களுக்கு எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதால கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய செல்வாக்கிற்கு பங்கம் ஏற்படாது என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லைங்க. அதே போல துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. பாடங்களை மனதை செலுத்துவது சற்று சிரமமாக இருக்கும். விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பண நெருக்கடி கவலை அளிக்குங்க. பிற மாணவர்களுடைய பிரச்சனைகள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய படிப்புண்டு என்றிருப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள் அதிகமாக இருக்கக்கூடும். விளைச்சல் திருப்தி தருங்க. சந்தையில் உங்களுடைய விளைபொருட்களுக்கு எதிர்பார்க்கும் விலை கிடைப்பது சற்று கடினங்க. லாபம் குறையுமோ தவிர நஷ்டம் ஏற்படாது. இருந்தாலும் அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. பழைய கடன்கள் கவலை அளிக்கும். கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் சனி ராகுவினுடைய சேர்க்கை ஏற்படுவதால குழந்தைகளுடைய பராமரிப்பில் கவனமாக இருப்பது அவசியங்க. எந்த பாடல்களை குழந்தைகள் புரிந்து கொள்ள கஷ்டப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவற்றை புரியும்படியாக விளக்கி சொல்ல வேண்டியது அவசியங்க. எக்காரணத்தை கொண்டும் குழந்தைகளை குறை சொல்ல வேண்டாம். பொறுமை மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் 5 சாத உருண்டைகள் சிறிது பருப்பு நெய் சேர்த்து காகத்திற்கு வைத்து வருவது சிறந்த பரிகாரமாகும்.